வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் விளையாட்டுத் துறையில் இந்தியா முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து கருத்துக்களை அறிந்து வரும் உயர்நிலைக்குழு தாம் இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டது. தமிழகத்தில் வரும் நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவ பணியில் சேர்வதற்கு சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-7 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் விளையாட்டுத் துறையில் இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு தொடக்க நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார். தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அச்சமின்றி முழு மனதுடன் வீரர்கள் விளையாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு தோல்வியும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அண்மையில் நடைபெற்ற கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி, லடாக்கில் நடைபெற்ற கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி குறித்து குறிப்பிட்ட பிரதமர், நாடு முழுவதும் விளையாட்டு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்வது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதற்காக மாநில அரசுகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக கல்வியில் மட்டுமே மாணவர்கள் கவனம் கொள்ள அக்கறை செலுத்திய பெற்றோர் தற்போது விளையாட்டுத் துறையில் அவர்களை ஊக்குவிப்பது வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். கல்வியில் சிறந்து விளங்குபவர்களைப் போல் விளையாட்டுத் துறையில் சிறப்பான பங்களிப்பு செய்தவர்களையும் கொண்டாட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக பல்கலைக்கழக விளையாட்டில் 2019ஆம் ஆண்டு 4 பதக்கங்களை வென்ற இந்தியா கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 26 பதக்கங்களை வென்றதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தொடங்கி வைத்தார். இப்போட்டி வடகிழக்கு பிராந்தியத்தில் 7 மாநிலங்களில் நடைபெறுகிறது. இதில் 213 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 4500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறந்து விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், பேரிடர் மேலாண்மை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வகுத்த பல்முறை திட்டங்களே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். பேரிடர்களை முன்கூட்டியே கண்டறிவது, பாதிப்புகளை குறைப்பது, உயிரிழப்புகளை தடுப்பது போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எந்த ஒரு பேரிடரையும் சமாளிக்கும் திறன் கொண்டதாக நமது பேரிடர் மேலாண்மை துறை உள்ளது என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து கருத்துக்களை அறிந்து வரும் உயர்நிலைக்குழு தாம் இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து நேற்று ஆலோசனை மேற்கொண்டது. புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் குழுவின் தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான திரு ராம்நாத் கோவிந்த், உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, 15வது நிதிக்குழு முன்னாள் தலைவர் திரு என்.கே. சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தீபக் மிஸ்ரா, தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டி.என். பாட்டீல் ஆகியோரின் கருத்துக்களை திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டறிந்தார். ரப்பர் தொழில்துறையிற்கான நிதியுதவி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த 2 நிதியாண்டுகளுக்கு இத்துறைக்காக 708 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ரப்பர் தொழில்துறை வளர்ச்சிக்காக 43 கோடி ரூபாய் செலவில் இக்காலகட்டத்தில் 12,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு ரப்பர் பயிரிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியுதவி ஹெக்டேருக்கு 25,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உற்பத்தி செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம்
நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தில் வரும் நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். 4வது முறையாக தாக்கல் செய்யப்படும் இந்த வேளாண் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4ஆம் கட்டமாக இலங்கையில் 1300 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா கொழும்புவில் நேற்று நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா, அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ள 10 மாவட்டங்களில் இந்த வீடுகள் கட்டப்பட உள்ளன. இலங்கையில் வசிக்கும் தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்காக அந்நாட்டில் 6 மாகாணங்களில் 10,000 வீடுகளை கட்டுவதற்கு இந்திய அரசின் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையில் மொத்தம் 60,000 வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் டிகோயா பகுதியில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டிக் கொடுப்பதற்கும் இந்திய அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவ பணியில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு நடைபெற்று வருகிறது. www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான எழுத்துத் தேர்வு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ளவும் உதவிகளை பெறுவதற்கும் இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இந்த யாத்திரையில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் தங்களது வணிகத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். பேர் இன்பவள்ளி. சாலையோர கடையில் இட்லி, பூரி, பொங்கல், வடை வியாபாரம் பண்ணுறோம். இந்த மத்திய அரசு பேங்க் மூலியமாக இந்த கடனுதவி நல்ல உதவியாக இருக்குது. எங்களுக்கு வியாபாரம் இதை வச்சு பார்க்குறோம், நல்ல ஒரு பலன் கிடைக்குதுங்க. நான் மதுரை மாவட்டத்துலேருந்து கலா பேசுகிறேன். எனக்கு இந்த சாலை ஓரத்துலேருந்து எனக்கு கடன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெறும் ஆதார கார்டை வச்சு எனக்கு லோன் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. இந்த கடனை மேலும் எனக்கு பெருக பண்ணி நல்ல தொழிலில் பெருசாகணும்னு ஆசைப்படுறேன். இருவரிச் செய்திகள். நேபாளத்தில் தேசிய ஜனநாயக தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. பாதுகாப்பு தளவாடங்களில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்த 2 நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் மத்திய ஆயுத காவலர் தேர்வு இன்று தொடங்குகிறது. தென்காசியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 3 சக்கர வண்டிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் வழங்கினார். கரூர் மாவட்டம் புகழூரில் நாளை மறுநாளும், குளித்தலையில் இம்மாதம் 29ஆம் தேதியன்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. கள்ளக்குறிச்சியில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 591 மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ஸ்ரவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த மருத்துவ முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சாந்தி அறிவித்துள்ளார். தனியார் நிறுவனத்திடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நெல்லை வருங்கால வைப்பு நிதி அதிகாரி ஒருவர் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். விளையாட்டுச் செய்தி. புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 8-7 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வென்றது. ரோர்கேலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் 2 அணிகளும் தலா 2 கோல் அடித்திருந்தன. இதையடுத்து பெனால்டி ஷூட் அவுட் முறை அமல்படுத்தப்பட்டதில் இந்தியா வென்றது. இந்திய கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் சிறப்பாக செயல்பட்டு ஸ்பெயின் அணியின் கேப்டன் மார்க் மிராலஸ் அளித்த பந்தை தடுத்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். இந்தியா இதுவரை ஆடிய 5 போட்டிகளில் 2இல் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 4ஆம் இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் விளையாட்டுத் துறையில் இந்தியா முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து கருத்துக்களை அறிந்து வரும் உயர்நிலைக் குழு தாம் இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டது. தமிழகத்தில் வரும் நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவ பணியில் சேர்வதற்கு சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-7 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.